வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த நூற்றாண்டு தலைமுறையை குறித்து, இளைஞர்களை குறித்து பல்வேறு பெரியவர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டு பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையாகவும், இயந்திரத்துக்குள் சிக்கிக்கொண்ட ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கிறது. அவர்களுக்கு செல்ஃபோனை தவிர வேறு உலகம் இல்லை. உடனடியாக ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சின்ன சின்ன ஏமாற்றங்களை கூட தாங்கிக் கொள்வதற்கு அவர்களால் முடியவில்லை. பொறுமையாக இருப்பதில்லை என்று இந்த தலைமுறையை குறித்த பல்வேறு கவலைகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை இன்னொன்று நம்ம அடிக்கடி பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா? காதலிக்க மறுத்ததால் ஆசிட் ஊற்றிட்டாங்க, துப்பாக்கி முனையில் காதலிக்க சொல்லி நிர்பந்திக்கிறான். இந்த தலைப்புகள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நகைச்சுவையாக வருது. அதாவது துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்குறானா. அது காதல் இயல்பாக வர வேண்டிய உண்டு, இருவருக்கும் இயல்பாக வர வேண்டியது உண்டு. நீ அவளை நேசிக்கிறார் என்பதை அவனும், அவன் உன்னை நேசிக்கிறாய் என்பதை அவளும் உலகத்திற்கே தெரியாமல் உணர்கிற அனுபவத்திற்கு பேர் தான் காதல். ஆனால் இவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் கொள்ளடிக்கிற மாதிரி துப்பாக்கி முனையில் காதல்னால் நம்ம பார்க்குறோம். நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அப்போது இந்த படிக்கிற காலத்தில் காதலிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் வரும்போது ஒரு பையன் எழுந்துச்சு, சார் ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லன்னா நான் என்ன சார் ஆம்பளை அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பிள்ளைகளும் கை தட்டிட்டாங்க. அதாவது அவன் என்னை அப்படி அந்த வார்த்தையை சொல்லி என்னை பிரமிக்க வச்சுட்டானான். இல்லைன்னா அவங்க மொழியில் சொல்லணும்னா என்னை கலாச்சிட்டானான். ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லனா என்ன சார் ஆம்பளை அப்படின்னு சொன்னான். உடனே எல்லா பசங்கள்லாம் கைத்தட்டி அந்த ஆரவாரம் அடங்க ஒரு நிமிடம் ஆனது. எல்லாம் முடித்தோடனே கரெக்டுப்பா, நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லலைன்னா நான் என்ன ஆம்பளைன்னு நீ கேட்குறேன். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஒரு பொண்ணே என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னால் தான் நான் ஆம்பளைன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அதே கைத்தட்டின கூட்டம் இப்போவும் கைத்தட்டுச்சு. என்னென்னா, பிறருக்கு முன்னால் உன் தகுதியை வளர்த்துக்கொள். உடனே இந்த சின்ன சின்ன வெளிச்சம் பார்க்குற எல்லாரும் ஐயோ இவர் என்ன காதலிக்க சொல்லித்தரான்னு கேட்குறீங்க. அதாவது அடுத்த ஒரு பாலினத்திற்கு முன்னால் உன் தகுதியை உயர்த்திக்கொள். அவர்கள் உன்னை பிரமித்து பார்க்கும்படி உன் திறமைகளை, உன் தாளத்துகளை வளர்த்துக்கொள். உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி உன்னை வளர்த்துக்கொள் என்பது தான் இன்றைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய செய்தி. எனவே துப்பாக்கி முனையில் ஆசிட் ஊற்றுறது, கத்தியில் குத்துறது இதெல்லாம் அந்த காதல் என்கிற தலைப்புக்குள்ளேயே அடங்காது. அது ஒரு அன்பு இல்லை. அன்பு செலுத்தது நிர்பந்தித்து அன்பு செலுத்த வைக்க முடியுமா? எனவே இந்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, சாதிக்க வேண்டும். எப்படி சாதிக்க வேண்டும்? சத்தமில்லாமல் சாதிக்க வேண்டும். அந்த சத்தமில்லாமல் சாதனையில் இந்த உலகம் உன்னை அண்ணாந்து பார்க்க வேண்டும். யாரை வெறுக்கிறியோ, யார் உன்னை வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீ உயர்ந்து காட்டப்பட வேண்டும். அதான் சொல்லுவாங்க, உன்னை எதிர்த்து நிற்கிறவனும் நீ வரும்போது எழுந்து நிற்கும்படி செய்துவிட்டால் நீ சாதனையாளன் என்று பொருள். எனவே அடுத்தவர்களை மிரட்டி நிர்பந்தித்து நம்மை நேசிக்க வைப்பதல்ல, தாளந்துகளை உயர்த்தி, திறமைகளை உயர்த்தி, இயல்பாக நம்மை நேசிக்க, நம்மை மதிக்க, நம் மீது பற்றுக்கொள்ள, நம் மீது அன்பு கொள்ள வைக்கிற நடைமுறை தான் சரியான வாழ்க்கையாக முறையாக இருக்கும் என்பதை இந்த கால இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.